திருச்சிற்றம்பலம். திருவாசகம் பகுதி 5. திருச்சதகம். சதகம் என்றால் 100 என்று பொருள். அதன்படி மாணிக்கவாசக பெருமான் இந்த பகுதியில் 100 பாடல்களை பாடியுள்ளார். இதன் சிறப்பு என்னவென்றால், முதல் பாடல் சொல்லின் முடிவிலிருந்தே அடுத்த பாடலின் தொடக்கம் அமையும். 100 பாடல்களும் 10 தலைப்பில் அமைந்துள்ளன. முதல் தலைப்பு மெய் உணர்தல். மெய் உணர்தல் பாடலின் கருத்துக்களை இங்கு பார்ப்போம். பாடல் 1. மெய்தான் அரும்பி வீதிர் வீதிர் துன்வீரையார் கலர்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழ விட்டேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. விளக்கம். நறுமணம் நிறைந்த உனது திருவடியை நாடுகின்ற எனக்கு உடல் புலகாங்கிதம் அடைகிறது. உணர்ச்சியின் வேகத்தால் அது நடுங்குகிறது. என் கைகள் இரண்டையும் தலையில் மேல் குவித்து உன்னை வணங்குகிறேன். கண்ணீர் பொங்கி வருகிறது. உள்ளத்தை உனக்கே கோவிலாக்கியதால் நிலையற்ற உலக விவாரங்கள் எல்லாம் உள்ளத்தை விட்டு பறந்து ஓடுகின்றன. நாவால் உன்னை போற்றுகின்றேன். நீ என்னுடைய நிலையை கண்டு இறங்கி உன் அடியவர்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக என்கிறார். பாடல் 2. கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கெடினும் நல்லே நினதடியாரோடு அல்லால் நரம் புகினும் எல்லேன் திரு அருளாலே இருக பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லார் எங்கள் உத்தமனே. விளக்கம். இறைவா, உன் திருவருளுக்கு பாத்திரமானால் இந்திரன், விஷ்ணு, பிரம்மாவின் போன்றதோடு பதவிகளை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னை நினைக்காதவர்களிடம் பழகினால் வாழ்வு செழிக்கும் என்றாலும் அவர்களின் நட்பை விரும்ப மாட்டேன். உன்னை அல்லாது வேறு தெய்வம் உண்டு எனவும் தேடி செல்ல மாட்டேன் ஈசா என்கிறார். பாடல் 3. உத்தமனத்தனுடையானடியே நினைந்துருகி மத்த மனத்தோடு மாளிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொள் சாவதுவே. விளக்கம். இறைவா, உன்னை மேலானவன் என்றும் என் அப்பன் என்றும் கூறிக்கொண்டு நான் தலங்களுக்கெல்லாம் போக வேண்டும். உனது நினைவில் நான் பித்தம் பிடித்தவன் போல் ஆக வேண்டும். நான் பைத்தியம் என்று ஊரார் கூறினாலும் செத்தவன் போன்று நான் அவைகளை பொருட்படுத்தாமல் சிவபோதத்தில் திளைத்திருக்க வேண்டும் என்கிறார். பாடல் 4. சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவயந்தாய் என்று அவிதாவிடும் நம்மவரவரே மூவர் என்று எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே. விளக்கம். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலை செய்கின்ற தேவர்கள் பார்க்கடலில் கடைந்தபோது வந்த நலன்களை மகிழ்வுடன் ஏற்றனர். விஷம் என்னும் தீங்கு வந்தபோது ஐயோ என்று மகாதேவனிடம் ஓடினர். பிரபஞ்சத்தில் இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிய இவர்கள் நம் போன்ற ஜீவர்கள் தானா என கேட்கிறார். பாடல் 5. தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாதிரைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையே நுண கண்பர் உள்ளாம்
சிவமே பெரும் திரு எய்ந்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே. விளக்கம். இறைவா, நான் தவம் செய்யவில்லை, மலர் தூவி உன்னை முறையாக வாழ்த்தவும் இல்லை. இவைகளை செய்யாத பாதகன் நான். பக்தர்களுக்கு சொந்தமான சிவபோதம் என்னும் அரிய செல்வத்தை நான் வைத்தில்லை. உன்னை அடைவதற்கான நல்ல பிறவியை எனக்கு நல்கு என்கிறார். பாடல் 6. பறந்து பல்லாய் மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சி இறந்தெல்லாம் எமக்கே பெறலாம் எனும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின்றன்வார் கலர் கண்பெனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. விளக்கம். பக்தர்கள் வேண்டியதையெல்லாம் வேண்டியவாறு பெற விதவிதமான நல்ல மலர்களை தூவி உன்னை வாழ்த்துகின்றனர். உண்மையான பக்தர்களின் உள்ளத்தில் நீ ஒளிர்கின்றாய். மற்றவர்களின் உள்ளத்தில் நீ இருந்தும் கல்வன் போல் மறைந்திருக்கின்றாய். எந்த இடையூறும் இன்றி உன்னை நான் நாள் முழுவதும் நினைப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக ஈசனே என்கிறார். பாடல் 7. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டெங்கும் தேட பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதீலியாய் உழுவையின் தோல் உடு துன்மத்தம் மேல் கொண்டு உளி தருமே. விளக்கம். பிரபஞ்சம் முழுவதையும் சிருஷ்டித்த பிரம்மதேவனின் தந்தையாகிய திருமால் முன்பு ஒரு காலத்தில் தன் தலையை கீழ் நோக்கி பாதாளத்தில் தேடியும் அவனுக்கு உன் திருப்பாதம் தென்படவில்லை. அத்தகைய நீ இங்கு எங்களுக்கு உபகாரம் செய்ய சுடுகாட்டில் பேய்களுடன் கூடி சம்ஹார தாண்டவமாடும் திருப்பாதம் காட்டி அருள்கின்றாய். தெய்வ சம்பத்து ஏதுமே இல்லாதவன் அற்பன் போல் புலித்தோலை அணிந்து கொண்டு பித்து பிடித்தவன் போன்று திரிகின்றாய் எங்களுக்காக. என்ன விந்தை இது இறைவா என்கிறார். பாடல் 8. உளித்தரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இளித்தரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உளிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை களிதரு காலமுமாயவை காத்தெம்மை காப்பவனே. விளக்கம். சஞ்சரிக்கின்ற வாயுவும் தீயும் நீரும் மண்ணும் ஆகாயமும் காலந்தரத்தில் பிரளயத்தில் ஒடுங்கும். சிருஷ்டியையும் பிரளயத்தையும் உண்டு பண்ண வல்ல இறைவா, நீ ஆளுகின்றாய். எனது கொடிய வினையை அறுக்கும் மகா காலனாக நீ இருப்பாயாக. வினையும் காலமும் எங்களை வந்து பாதிக்காதபடி நீ காப்பாற்றுவாயாக இறைவா என்கிறார். பாடல் 9. பவன் எம்பிரான் பணி மாமதி கன்னி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே. விளக்கம். தோற்றுவிப்பவன் உலகுக்கெல்லாம் தலைவன் சந்திரசேகரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், மங்களத்தையே உண்டு பண்ணுபவன், அற்பனாகிய என்னையும் தனக்கு சொந்தமென்று ஆட்கொண்டுள்ளான். அவன் ஆண்டானாகவும் நான் அடிமையாகவும் இருப்பது வியப்புக்குரிய அவனது பெருந்தன்மையை தவிர வேறு ஏது என்கிறார். பாடல் 10. புகவே தகேன் உன கண்பருள் யான் என் பொல்லாமணியே தகவே என்னை உனக்காட்கொண்ட தன்மைய புன்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி அண்ணாமுதே
நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. விளக்கம்: பூரணமானவனே, உன் அன்பர் கூட்டத்தில் பிரவேசிக்க நான் சிறிதும் தகுதியில்லாதவன். அத்தகைய என்னை நீ ஆண்டு கொண்டது உன் முறைக்கே தகும். கீழான மண்ணுலகில் இருப்பவரை சிவ ஞானத்தால் நீ மேலோன் ஆக்குகிறாய். விண்ணுலகில் இருப்பவர்களுக்கு சிவஞானம் இல்லாவிடில் அவர்கள் கீழோர் ஆகின்றனர். அப்பனே, அமிர்தமே, இறைவா, உனது இத்தகைய திருவிளையாடல் வியப்புக்கு உரியதென்றோ என்கிறார். பாடலை கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.